Hi, hello, welcome back to my channel Stay Healthy with Poorni. So in the video la நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா high prolactin level இருக்கறவங்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பத்தி first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி கூட bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். So இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first prolactin na என்னன்னு கேட்டிங்க அப்படினா it's a hormone. முக்கியமா யாருக்கெல்லாம் இது அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஏனா லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு அதாவது பாலூட்டும் தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட பாடிஸ்லலாம் இந்த ஹார்மோன் வந்து அதிகமா இருக்கும். பட் இதை தாண்டி நார்மல் உமன்ஸ்க்கும் இது அதிகமா இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா அதையுமே நீங்க நார்மல் வேல்யூஸ்க்கு டிக்ரீஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு ப்ராப்பர் லைஃப்பை வந்து நீங்கள் லீட் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இல்லாத காரணத்தினால அண்ட் ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால கூட இந்த ப்ரொலாக்டின் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரொலாக்டின் இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரொலாக்டின் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான அதர் காசஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது நெகட்டிவில் போய் முடியலாம். ஸோ ஹார்மோன் வந்து பேலன்ஸாக இல்லாமல் இம்பேலன்ஸாக இருக்கும்போது ஸோ இந்த ப்ரெக்னன்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபார்மோஸ்ட் ஸ்டெப்பாக என்ன இருக்கணும்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஸோ சைட் பை சைட் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது இட் வில் பி ஒர்க்கிங். ஸோ அதை வந்து நீங்கள் கன்சிடர் வச்சு பார்க்கணும். ரெண்டாவது என்னென்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஓவுலேஷன் வந்து நமக்கு ப்ராப்பராக எப்போ நடக்குதுன்றதை நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. கரெக்டாக நடக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு ஓவுலேஷன் நடக்காமல் போகலாம், நாள் தள்ளி போகலாம், அப்படி இல்லைன்னா ஓவுலேஷன் இல்லாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஹார்மோனால் நம்மளோட ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸுமே இருக்குது. ஸோ மேலாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பாடியில் இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஸ்பெர்மோட குவான்டிட்டி எல்லாமே கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு வரலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த ப்ரொலாக்டின் லெவல் எனக்கு வந்துருச்சு, நான் என்ன மாதிரியான டயட் ஃபுட்லாம் எடுத்துக்கணுன்றதுன்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஃபுட்ஸ் தாங்க. எந்தெந்த ஃபுட்ஸ்லாம் அந்த ஜிங்க் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான்வெஜ் ஃபுட்ஸ் தாங்க. ஸோ என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பீஃப், சிக்கன் அண்ட் மீட் அண்ட் ஆயிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரான்ஸ் இந்த மாதிரியான நான்வெஜ் சோர்சஸில் நமக்கு ஜிங்க் அதிகமாக இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்யூஸ், சீஸ் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு ஜிங்க் வந்து கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் உங்களோட டயட்டில் நீங்கள் ப்ராப்பரான வேயில் குக் பண்ணி எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 2 என்னென்னு பார்த்தா விட்டமின் சி ஃபுட்ஸ். ஸோ ஏன் இங்கே வந்து விட்டமின் சி ஃபுட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பாடிக்கு இம்யூனிட்டி ரொம்பவே தேவை. ஸோ அது கரெக்டாக இருந்தாலே நம்ம பாடிக்கு வர பாதி பிரச்சனைகளில் அது எதிர்த்து போராடுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு இம்யூனிட்டி தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக விட்டமின் சி ஃபுட்ஸ் இங்கே நமக்கு. ஸோ விட்டமின் சி ஃபுட்ஸ் சொல்லும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா. ஸோ நமக்கு கண்டிப்பாக பக்கத்து கடையில் கிடைக்கிற ஒரு ஃப்ரூட் தான். ஸோ ஆம்லா கண்டிப்பாக டெய்லி ஒன்று எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் லெமன்ஸ் அண்ட் மெலான்ஸ் அண்ட் ஆரேஞ்சஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸும் எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமாக இந்த கொடமிளகா இருக்குது இல்லையா, ஸோ இந்த கொடமிளகால கூட நமக்கு விட்டமின் சி கிடைக்குது. அண்ட் ப்ரொக்கோலி அண்ட் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே விட்டமின் சியை நீங்கள் தாராளமாக ரீச் பண்ணலாம். அண்ட் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஃபுட்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஃபேட்டி ஃபுட்ஸில் தான் விட்டமின் இ கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ், ஏசல் நட்ஸ் அண்ட் சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸில் கூட இந்த விட்டமின் இ கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் கண்டிப்பாக டயட்டில் நீங்கள் தினமும் எடுத்துகிட்டு வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் அல்லது நான்வெஜ் சோர்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்து முக்கியமாக சால்மன் ஃபிஷ்ஷில் கிடைக்குது. அண்ட் ஷ்ரிம்பில் அண்ட் ப்ரான்ஸில் இந்த மாதிரியான ஃபுட்ஸ்லையும் நமக்கு இந்த விட்டமின் இ கண்டென்ட் கிடைக்குது. அண்ட் இதை தாண்டி வேறு என்ன ஃபுட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவகாடோ அண்ட் ஸ்பினாச், ப்ரொக்கோலி இந்த மாதிரியான ஃபுட்ஸ்லையும் நமக்கு இந்த விட்டமின் இ கண்டென்ட் கிடைக்குது. ஸோ அடுத்தபடியாக நமக்கு என்ன நியூட்ரியன் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B6. ஸோ இது வந்து என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சீரியல்ஸில் கிடைக்குது. சீரியல்ஸ் மீன்ஸ் உங்களோட ரைஸ் வெரைட்டிஸ் தான். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த ஹெல்த்தி ஃபார்ம் ஆஃப் ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா, சிறுதானிய வகைகள் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லென்டில்ஸ், பல்சஸ் அதாவது இந்த சுண்டல் வகைகள், சாம்பாருக்கு வைக்கிற பருப்பு வகைகள்லாம் இருக்குது இல்லையா, அண்ட் ராஜ்மா அண்ட் சிக் பீஸ் இது எல்லாத்துலேயுமே நமக்கு இந்த விட்டமின் B6 குவான்டிட்டி அதிகமாகவே கிடைக்குது. நமக்கு சிக்கனில் கிடைக்குது. அண்ட் ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா சால்மன், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், விட்டமின் ஈயும் இருக்குது, ஜிங்க்கும் இருக்குது, அண்ட் விட்டமின் B6ம் உங்களுக்கு இந்த ஃபிஷ்லேருந்து கிடைக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிஸ்தாச்சியோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கேரட்ஸ் அண்ட் பனானாஸ் இந்த மாதிரியான
ஃபுட்ஸ்லையுமே நமக்கு விட்டமின் B6 கிடைக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சீஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபுட்ஸும் நீங்கள் ப்ராப்பராக உங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைலில் நீங்கள் எல்லாமே எடுத்து ஃபாலோ பண்ணி சாப்பிடும்போது உங்களால் இந்த நியூட்ரியன்ட் எல்லாமே உங்களால் ரீச் பண்ண முடியும். அன்றைக்கி தேவையான நியூட்ரியன்ஸை இது மூலிமா அச்சீவும் பண்ண முடியும். ஸோ ப்ரொலாக்டின் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களோட அந்த லெவல்ஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அட்டென்ஷனும் நமக்கு கொடுக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக டாக்டரை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க கொடுக்குற மெடிக்கேஷனும் எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் டயட் மாடிஃபிகேஷன் நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.